வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன வேலைகள் அப்படின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி தேவையில்லாத விதைகள் இன்றைக்கி அகற்றின வேலைகள் தாங்க அதிகம் பார்த்துருக்கேன். நம்ம வீட்டில் சங்கு பூக்கள் நிறைய பூக்கள் பூக்கும், அதுவும் ப்ளூ கலர். இப்போ இடையில அப்படியே ஃபுல்லாக பூக்கள் குறைஞ்சிருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் பூக்கள் பறிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மழை இந்த நேரத்துலலாம் பூக்கள் பறிக்காமல் விட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பூக்களும் விதைகள் ஆயிடுச்சுங்க. விதைகள் அதிகமாக உருவாகினதுனால பூக்கள் சுத்தமாக குறைஞ்சிருச்சுங்க. அதனால் நீங்களும் பூக்களை உடனுக்குடன் பறிச்சிடுங்க. விதைகள் சேகரிக்கணும்னு நினச்சாலும் கூட ஒரு செடியில் 10 பூக்கள் பூத்துது அப்படின்னா ஒரு 7 பூக்கள் பறிச்சுட்டு ஒரு 3 பூக்களை விதைக்க விடுங்க. அது முத்தி விதையை ரெடி ஆனதுக்கப்புறம் அதை சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பூக்களை விதைக்க விடுங்க. முழுக்க முழுக்க பூக்களை பறிக்காமே விட்டுட்டோம் அப்படின்னாலும் பூச்செடிகள் ஃபஸ்ட்டு நல்லா பூக்கும். அதுக்கப்புறம் அது அந்த செடி சத்துக்கள் இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி சரியாக இருக்காது. அதுக்கப்புறம் அதிகமான பூக்களும் இருக்காதுங்க. இன்றைக்கி மட்டுமே நான் அவ்வளோ விதைகள் பறித்து போட்டிருக்கேன். அதுவும் கைக்கு எட்டின விதைகள் மட்டுங்க பாருங்கள். இதனாலேயே சங்குப்பூக்கள் குறைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பூக்கள் இருக்கும். மொச்சையும் கொஞ்சம் விதைகள் மேல் பக்கம் காஞ்சிருந்ததுங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பூக்கள் அறுவடையும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் பூக்களை தினமும் பறிங்க. சாமிக்கு வச்சு அழகாக பாருங்கள். நமக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம்.